அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் கடந்த 15 தினங்களுக்கு முன்பே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரூபாய் 5000 பொங்கல் பரிசு நிதி உதவியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அப்போ எங்களிடம் பேசும்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதை நாங்கள் கொடுப்போன்னு சொன்னார். அதற்கான மாண்பு முதலமைச்சர் பல கட்ட அத்தனை உறுதியான நடவடிக்கையை எடுத்த பிறகும் இங்கே இருக்கின்ற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர், துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதற்கான நிதியை வழங்குவதற்கு துணையாக இருக்குது. அதனால் இப்போ நாளைக்கு போய் நாளன்னைக்கு பொங்கல், அதுக்கடுத்த நாள் காணும் பொங்கல், இந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஒரு 3 நாள் கவர்மெண்ட் லீவு. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்கன்ற ஒரு அறிவிப்பை கூட அறிவிக்க முடியாத ஒரு பலகீனமான ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஆக்கி வச்சிட்டீங்க. தேர்தலை எதிர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு இந்த அரசு அளித்திருந்தாலும் இது போன்ற பண்டிகை கால நிதி உதவி வழங்காமல் அரசு அதிகாரிகள் இழுக்கடிப்பது என்பது மறைமுகமாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு செயலை ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் செய்வதாக எங்களுக்கு தெரியுது. சார், இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறலன்றீங்களா? ஆமாம், இங்கே ஒன்றும் இரட்டை என்ஜின் ஆட்சிலாம் இல்லை. இங்கே அதாவது பல கட்டத்தில் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு துணையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே போன்று என்னுடைய ஆட்சிக்கு பல உயர் அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களே பல அரசு விழாக்களே சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் ஜனங்களை இங்கே இரட்டை என்ஜின் ஆட்சி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுலாம் சொல்லி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. மாண்பு முதலமைச்சரே அது போன்ற கருத்தை சொல்கிறாரு. அப்படி ஆளக்கூடிய இந்த அரசுக்கு அதிகார வர்க்கங்கள் துணை நின்று இருந்தால் இந்நேரம் இந்த பொங்கல் பரிசு நிதியை முதலமைச்சர் அறிவித்திருப்பார். பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கோம்.